உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கியரத்னம். அடங்க மறு அத்து மீறு, இது ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் இந்த தோணியில தான் இருந்தார். அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்த உடனே முட்டுக்குடு மூடிக்கிட்டு படு இப்படி ஆயிடுச்சு திருமாவளவனோட நிலைமை அப்படிங்கிறது. அதாவது ஒரு பச்சையான இரட்டை வேடம் அப்படிங்கிறது இந்த மது ஒழிப்பு மாநாடு மூலமாக திருமாவளவனோட முகத்திரை அப்படிங்கிறது கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இவர் தேசிய கட்சி ஆகிட்டாராம். அதனால் இந்தியா முழுக்க மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை கண்டித்து அதையும் சேர்த்துக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாராம். அதெல்லாம் சரிங்க மிஸ்டர் திருமாவளவன் பல சேனல்களால் அறிவாளி, மிக சிறந்த திறமைசாலி அப்படின்னு போற்றப்படுற திருமாவளவன் அவர்களுக்கு மது அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருக்குது, மத்திய பட்டியலில் இல்லை அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? ஸ்டாலின் அவர்கள் நினச்சா ஒரே கையெழுத்தில் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு அப்படிங்கிறத அமல்படுத்த முடியும். ஏன் முடியாது? நியாயமாக நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்து தான் போராட்டம் நடத்துகிறீங்க. அதை நேருக்கு நேர் சொல்ல துப்பு இல்லாமல் இங்கேருந்து நேராக போய் கிளம்பி ஒன்றியத்துக்கிட்ட போயிடுறீங்க. அப்படியே விசிகாவில் இருக்கிற ஒரு 126 எம்பிங்களையும் திரட்டிக்கிட்டு போய் நீங்கள் பார்லிமெண்ட் முன்னாடி ஸ்தம்பிக்க வச்சிட வேண்டியதானே? 2 பேர் தான் இருக்காங்களா? 2 பேர் கூட இல்லை. அதில் ஒருத்தர் திமுக ரவிக்குமார். அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் விசிகா எம்பியா அப்படின்னு கேட்டால் கிளம்பு காத்து வரட்டுன்றுவார். அவர் ஜெயிச்சதே உதயசூரியன் சின்னத்தில் தான். அந்த ஆள் சாட்சா திமுக தான். பேருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி இன்னே வரைக்கும் திமுக கிட்ட மண்டிட்டு கிடக்கிறதுக்கு காரணமே ரவிக்குமார் அப்படிங்கிற நபர் தான். நான் சொல்லலைங்க, நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள்கிட்டேயே, அதாவது திருமாவளவன் சொல்லக்கூடிய சிறுத்தைகள்கிட்டேயே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ரவிக்குமார் விசிகா கூடிய கார்லேயே கட்டியிருக்க மாட்டார். ஏன்னு கேளுங்களேன், நான் பெரிய எழுத்தாளர், நான் கட்சிக்காரெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு கழட்டிக்கிட்டு போயிடுவார். அப்படியே ஒரு எழுதி கிழிச்சாருன்னு வச்சுக்கிங்களேன், அந்த அளவுக்கு பெரிய எழுத்தாளர். அதனால இவர் கொடியெல்லாம் கட்ட மாட்டார். அவர் முழுக்க ஒரு திமுகவோட கொத்தடிமை அப்படிங்கிறது தான். திருமாவளவனே அவர் தான் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது நடத்துகிற வரைக்கும் சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் விடுத்தது எல்லாமே சரி. இதில் பாமகவை ஏன் அழைக்கலை அப்படின்னு அவங்க சாதி கட்சி அப்படிங்கிறாங்க. திருமாவளவன் வச்சுருக்கிறது என்ன கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சமூக நீதி கட்சின்றாங்க. இது உள்ளே போனோம்னா எனக்கு ரொம்ப அப்புறம் டீப்பாக போயிடுவேன் நான். அதனால் வேண்டாம், இதுவும் ஜாதி கட்சி தான், அதுவும் ஜாதி கட்சி தான். ஆனால் பாமக ஜாதி கட்சியாகவே இருந்தாலும் கூட இந்த மது ஒழிப்பில் நிறைய சாதிச்சிருக்காங்க. சும்மாலாம் சொல்லிட முடியாது. நான் பாமக காரணம் கிடையாது, நான் வன்னியரும் கிடையாது, புகழ்ந்து பேசணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. எதனால் பேசுகிறேன் இதை அப்படின்னா, பாமக திமுகவோட கூட்டணியில் இருந்தப்போ கடுமையான அழுத்தம் கொடுத்து மதுக்கடைகளோட நேரத்தை குறைக்க வச்சாங்க. அன்புமணி ராமதாஸ் வழக்கு போட்டு 3000த்திற்கும் மேற்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை பூட்ட வச்சார். இதெல்லாம் பாமகவோட வெற்றி அப்படின்னு நாம் கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்தா ஆகணும். திருமாவளவன் சாதிச்சது என்ன? அப்போ ஏற்கனவே காலங்காலமாக இதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவரை அழைச்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். அழைப்பு விடுங்க, வராங்க வரல போல. நீங்கள் தான் தேசிய கட்சி ஆகிட்டீங்களே, இப்போ மாநில கட்சியான பாமகவுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கலாம்ல. நீங்கள் தான் சமூக நீதி கட்சியாச்சே, அழைப்பு விடுத்துருக்கலாம்ல. கேட்டால் நாங்கள் ஜாதிய மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க மாட்டோம் அப்படின்றவங்க. ஆனால் இங்கேருந்து அமித்ஷா கிட்ட போய் 1008 கும்பிடு போடுவீங்க. உங்கள் கதையெல்லாம் இங்கே கந்தலாகி நாரி நாத்தம் எடுத்து போச்சு. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மகளிர் அணி சார்பா. யார் சார்பா? மகளிர் அணி சார்பா திமுகவை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் திமுககாரர்களே ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறது வேலிக்கு ஓனா சாட்சி அப்படிங்கிற மாதிரி இதை நாம் எடுத்துக்கிறதா, இல்லை கட்டு சொத்தில் பெருச்சாலியை வச்சு கட்டுறது அப்படின்னு நாம் எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். திமுகவோட அமைப்பு செயலாளர்களாக இருக்கக்கூடிய RS பாரதி, அறிவாலய ஏட்டைய RS பாரதியும் TKS இளங்கோவனும் இதில் கலந்துப்பாங்களாம். இது மகளிர் அணி மாநாட்டில் TKS இளங்கோவனுக்கும் RS பாரதியும் என்ன வேலை? நியாயமாக திமுகவோட மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்களை தானே நீங்கள் அனுப்பி வச்சுருக்கணும். ஏன் அனுப்பலை? கனிமொழிக்கு பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. ரெண்டாவது, நம்ம எதிர்த்து மாநாடு நடத்துகிறேன். ஏன் கனிமொழி அம்மையார் இளம் விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, எனது அருமை சகோதர சகோதரிகள் இந்த இளவயதிலேயே விதவையாக இருப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. இப்படியெல்லாம் வடை சுட்டவங்க தான் கடந்த ஆட்சியில் அம்மையார் கனிமொழி அவர்கள்.
இப்போ அவங்க போய் அங்கே இந்த அதே வடையை இப்போ சுட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்க அண்ணங்காரன் கட்சியை விட்டே நீக்கி விடுவார். எப்போன்னு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அம்மாவும் போகாது. நீங்கள் இது எப்படி தெரியுங்களா இருக்குது, ஏட்டையா என்னை எஸ்ஐ அடிச்சிட்டாரு அப்படின்னு போய் ஏட்டையாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் நம்ம அறிவாலய ஏட்டையாக கலந்து வரோம். சூப்பராக இருக்குல்ல? கேட்குறவன் கேனப்பையன்னா கேப்பையில் நெய்வெடி தான். இப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கதையெல்லாம். திருமாவளவன் அவர்கள் பெரிய ஒரு போராளி, ஒரு புரட்சிக்காரர். நேராக இவர் மத்திய அரசு தான் கண்டிப்பார். ஏன்னா 100 எம்பிக்கு மேலே வச்சுருக்காரு, 200 எம்எல்ஏக்கு மேலே வச்சுருக்காரு. நம்மக்கிட்ட கிடைச்சதே 2 சீட்டு, அது 2 தனித்தொகுதியை தான் கொடுத்தாங்க. அதில் ஒன்று திமுக தொகுதியை, அது ரவிக்குமார் திமுககாரர் தான். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இருக்கிற ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு இவர் தேசிய கட்சி ஆகிட்டார். போய் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் போய் முன்னாடி நின்று போராட்டம் நடத்துங்க. ஏன் இங்கே நடத்துறீங்க? கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளசாராயம் விற்றவனே உங்கள் கட்சிக்காரன். கண்ணுக்குட்டி யார்? எல்லா கட்சியிலையும் சாராயம் வைக்கிறவன் இருக்கான், சாராயம் காய்ச்சவன் இருக்கான், எல்லா கட்சியிலையும் தான் இருக்கான். மது விலக்கு அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியமே இல்லை. இது திருமாவளவனுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த மாநாடு? சும்மா எதையாவது குட்டியை கலாட்டா கிளப்போம். ஒரு 10 சீட்டாக திமுக கூட கேட்போம். இப்போத்துலேருந்து ஆரம்பித்தாதான் 2026 அணைச்சி பிடிச்சி ஒரு 10 சீட்டு கூட கொடுப்பாங்க, 2 சீட்டு கூட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதிமுக பக்கம் ஒரு துண்டை போட்டு வைப்போம். திமுகவில் ஒரு 15 கொடுக்கலையா, அதிமுக ஒரு 17. அப்போ அப்படியே ஆழம் பார்க்கறது. அதாவது குரங்கு ஆழம் பார்க்க குட்டியை இறக்கி விட்ற கதை தான் இது. மகளிர் அணியை இறக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி ஆழம் பார்க்குறாராம். இது எல்லாமே பின்னாடி இருந்து இயக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாட்ரி மார்ட்டினோட மருமகன் சாச்சாத்தி இப்போ கட்சியில் சேர்ந்தார், ஆதவ் அர்ஜுன். அவர் தான் இந்த வேலைகள் இது எல்லாத்துக்குமே ஸ்பான்சர். ஆனால் திமுக இதை ரொம்ப சுலபமாக அடக்கி ஆண்டுருச்சு அப்படின்னு தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இல்லைனா திமுகவை எடுத்து நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு திமுக பிரதிநிதிகள் போயிடுவாங்க. நீங்கள் டிகேஎஸ் இளங்கோவனையும் ஆர்எஸ் பாரதியும் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேசிடுவீங்க. இதை நாங்கள் நம்பணும். வழக்கம் போல் அங்கேயும் போய் ஒன்றிய அரசே, பாசிச மோடியே, அதானியே அப்படின்னு வடை தான் சுட போகிறீங்க. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. சரி, இது ஏன் வெட்டி கதையை பேசிக்கிட்டு இவங்க மது ஒழிக்க போகிறதும் இல்லை, இந்த நாடகம் நடந்து முடிய போகிறதும் இல்லை. வேங்கவேல் மலந்தண்ணி பிரச்சனை 2.5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீதிமன்றம் அதுக்கு இன்னொரு மாதம் அவகாசம் கொடுத்து வேற அறிக்கை தாக்கல் பண்ண கொடுத்துருக்கு. இன்ன வரைக்கும் இதுக்கே திரும்ப வாயை திறக்கலை. அப்படியே இவங்க மது அப்படியே கிழிச்சு அட போங்க, எனக்கு தலைவலிக்குது கத்தி கத்தி. சரி, விஷயத்துக்கு வருவோம். இலவச மின்சாரம் அப்படிங்கிறது இப்போ ரத்து செய்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது இப்போ மின்வாரியம் ஒரு முடிவெடுத்திருக்கு அப்படின்னு எல்லா மீடியாக்களும் பேசுவாங்க. மின்வாரியெல்லாம் இல்லை, தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாடு அரசு இல்லாமல் மின்வாரியம் அப்படியே தனியாக முடிவெடுத்துருதா? தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு ஓனர் தான் இருப்பார். அவர் பேரில் தான் 10 வீடு இருந்தால் 10க்குமான மீட்டரும் இருக்கும். இப்போ ஒரு கனெக்ஷனுக்கு தான் நாங்கள் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம், மீதி 9க்கும் தர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த 9 வீட்டில் வாடகைக்கு தான் ஆள் இருப்பாங்க. அந்த ஒரு யூனிட்டு ஒரே அந்த அந்த ஒன்று ஃப்ரீயாக தராங்க பற்றிங்களா, 100 யூனிட்டு, அதை ஹவுஸ் ஓனர் தான் வச்சுப்போம். அதுதான் உலக நடப்பு. நீங்களாக இருந்தாலும் அதான் செய்வீங்க, நானாக இருந்தாலும் அதான் செய்வேன். அந்த 100 யூனிட் மின்சாரம் இருக்கிற மீட்டரை ஹவுஸ் ஓனர் வச்சுக்கிட்டு, இந்த டெனண்ட் இருக்காங்கல்ல, சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறவன், அவன் தான் ரெட்டிப்பாக மின்சார கட்டணத்தை கட்டி ஆகணும். ஏழையோட வயிற்றுலேயே திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியதான். அந்த பணக்காரன் வீட்டு வாடகையும் வாங்கிட்டு அவன் இலவச மின்சாரத்தில் ஜாலியாக தான் இருப்பான். என்ன மனநிலையிலங்க நீங்களாம் ஆட்சி நடத்துறீங்க? உண்மையிலேயே படிச்சிருக்கீங்களா? கை நாட்டுங்களா? உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிங்க உங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க? என்ன இழவு ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 150 வீடு இருக்கும். 150 கனெக்ஷனும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தோட பேர்லையோ இல்லை தனிநபர் பேர்லையோ தான் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் தான் ஃப்ரீன்னா, மீதி இருக்கிற அத்தனை பேரும் வாடகைக்கு இருப்பான். அவங்க காசை கொள்ளையடிச்சு நீங்கள் இப்படி தான் நடத்தணுமா? மதுவையும் ஒழிக்க மாட்டீங்க, மக்களை ஒழிக்கிற வேலைகளை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் இதாண்டா திராவிட மாடல், இதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த திராவிட மாடலுக்கான மார்க்கை போட்டுருவாங்க 2026 ஃபுல்லாக 100 போடுவாங்க. பொறுத்து இருந்து வாங்கிட்டு போங்க.